ஜீவா படி முன்னாள் முதல்வர் படம் மாற்றலான்ட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், அந்த ஜீவா ஃபுல்லாக நீங்கள் தான் எல்லாருமே நான் கொடுத்தது. அப்போ என்னோட முதல்வர் படத்தை, எங்கள் முன்னாள் முதல்வர் படத்தை நாங்கள் மாற்றணும் கொண்டு வாங்க. மாட்டுங்க. மாட்டாதான் மன்ற கூட்டம் நடக்கும். மாட்டுங்க. மாற்றா மட்டும்தான் மன்ற கூட்டம் நடக்கும். மாட்டுங்க. முன்னாள் முதல்வர் படம் மாற்றப்பட வேண்டும் என்று நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் எங்களுக்கு முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய அரசாணையில வந்து இப்போதைய முதல்வரும் முன்னாள் முதல்வர் படம் அது மட்டும்தான் அரசாணையில் இருக்குது. அதுக்கு முன்னாள் 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 முதல்வர் படம் எல்லாம் போடணும் இல்லை. இதுக்கு முன்னாள் அதனால எந்த முன்னாள் முதல்வர் படத்தை அங்க மாட்டணும். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் தொடங்கப்பட்டது. தொடங்கிய உடனேயே திமுக நண்பர்கள் காங்கிரஸ் ஒழிக, காமராஜர் ஒழிக என்ற கோஷத்தை முன்வைத்தார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்தியாவிலேயே, ஏன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே ஒரு சிறந்த முதல்வர் என்று இன்று வரை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து கட்சிகளும் ஏற்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கண்ணிய குறைவாக பேசியதை நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதை எங்கள் மேலிடத்திற்கு எடுத்துச் செல்வோம். அது மட்டுமல்ல, மேயர் அவர்கள், அதாவது மேயர் அவர்கள் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், முன்னாள் முதலமைச்சரை வைப்பதற்கு அரசாணையில் இடம் இருக்கிறது சொன்னார்கள். நான் அரசாணையை காட்டுங்கள் என்று சொன்னேன். அப்படி ஒரு அரசாணை இருந்தால் அதை காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே அரசாணையை வேறொரு நண்பர், நமது அரசு அதிகாரிகள் ஒருவர் எனக்கு கொடுத்தார். அதில் முன்னாள் முதலமைச்சர்கள் என்று தான் இருக்கிறது தவிர முன்னாள் முதலமைச்சர் என்று எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை, பன்மையில் தான் இருக்கிறது. ஆகவே நான் மாண்புமிகு மேயர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்களையும் அந்த ப்ரூஃபை காமிச்சேன். பாருங்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் என்று தான் இருக்குது. ஆகவே காமராஜர் படத்தை வைக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்த விடமாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம். உடனே நமது மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு காமராஜர் படத்தை வாங்கியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் ஆணையாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியும் மரியாதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திமுகவுடைய அரசாட்சி அட்ராசிட்டி ஆட்சின்னு தான் சொல்ல வேண்டும், முடிந்து விட்டது. இருந்தாலும் இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களுடைய தலைமை டெல்லி வரை எடுத்துச் செல்வோம்.